மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த வீரர்கள் போரில் வீரமரணம் அடைந்த நினைவு நாளில் அவர்களின் தியாகத்தை போற்றி வீரவணக்கம் செலுத்துவோம் என அறிவுறுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த வெள்ளச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த திரு ஜெகநாதன் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரரான இவர் கடந்த 1986ஆம் ஆண்டு நடந்த தீவிரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்தார். அவரின் நினைவு நாளான இன்று ஷாஹித் கோ நமன் எனப்படும் போரில் வீரமரணம் அடைந்த தியாகிகளுக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடி குழு மையத்தின் காவல்துறை துணை இயக்குநர் திரு தினகரன் மலர் வளையம் வைத்து மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அவரின் உறவினர்கள் அனைவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை துணை இயக்குநர் திரு தினகரன், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த வேளச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த திரு ஜெகநாதன் 1987ஆம் ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதலில் தன்னுடைய இன்னுயிர் நாட்டுக்காக அர்ப்பணித்தார். அவரது நினைவு நாளான இன்று அவருக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மேலும் மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த வீரர்கள் போரில் வீரமரணம் அடைந்த நினைவு நாளில் அவர்களின் தியாகத்தை போற்றி அனைவருக்கும் வீரவணக்கம் செலுத்துவோம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வெள்ளச்சேரி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டி ஜெகநாதன் இந்த ஊரை சேர்ந்தவர், வெள்ளச்சேரியை சேர்ந்தவர். இவர் 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி பிறப்பு தினம். இவர் சிஆர்பிஎஃப்பில் 1976 சேர்ந்தார். சேர்ந்து பஞ்சாப் மிலிட்டன்சி டயத்தில், பஞ்சாப் டெரரிசம் டயத்தில் அமிர்த்சர் மாவட்டத்தில் இவரோட கம்பெனி டிப்ளாயாக இருந்தது. 12வது பெட்டாலியனில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே தீவிரவாத தாக்குதலில் 1987ஆம் ஆண்டு இதே தினம் 2 ஜூன் இவர் வீரமரணம் எய்தினார். இவர் இறக்கும்போது இவர் கல்யாணம் ஆகலை. இவரோட ஒரு தங்கச்சி இங்கே இருக்காங்க, இந்த ஊரை சேர்ந்தவர். இந்த நாளில் இங்கே வந்து இவருக்கு வீர வணக்கம் செலுத்துறதுக்காக சிஆர்பிஎஃப் இங்கே வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 81 பேர் வீரமரணம் எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட வீரமரணம் எழுதின நாள் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊராக போய் அவங்களுக்கு வந்து ஒரு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அதே மாதிரி இங்கே இந்த குழந்தைகளுக்கு, அவங்களோட குழந்தைகளுக்கு என்ஓகேஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு படிப்புலையோ இல்லை மற்றதுலேயோ எந்த உதவி தேவைப்படுதோ அதுக்கு நாங்கள் செய்கிறோம். இந்த ஆண்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் 3 வீரமரணம் எய்தின 3 குழந்தைகளுக்கு 3 பிடெக் சீட் இலவசமாக, டியூஷன் ஃபீ இல்லாமல் இலவசமாக இந்த தடவை கொடுத்துருக்காங்க. இதை தவிர 20 காலேஜோட நாங்கள் வந்து எம்ஓயு போட்டிருக்கோம். அதுலேருந்து நிறையா குழந்தைகளை அட்மிட் பண்ணுறோம்.